அடுத்த பாடல் 1729. கோயில் கொண்டான் அடி கொள்ளை பெரும் உரை. ஸோ கோவில் கொண்டான் இறைவன் வீட்டிற்கும் கோயில், அவரே இந்த உடம்பையே ஆட்கொண்டார் இந்த இடத்துல. அடி அப்படின்றார். ஸோ அப்படி ஆட்கொண்ட அந்த இறைவன், அடி என்றால் திருவடி, அவருடைய திருவடிகளால் கொள்ளை பெரும் உரை அப்படின்னு சொல்றார். கொள்ளை என்றால் என்ன? வீட்டிற்கு பின்புறத்தில் கொள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு அழுக்கு, மலம் இதெல்லாம் பெயர் இருக்கிறது. கொள்ளை என்ற வார்த்தைக்கு மலம் என்றும் பொருள் இருக்கிறது. மலம் என்றால் உலக ரீதியாக இருக்கக்கூடிய மலம் அல்ல. இங்கு கண்மம், வினைகள் என்று இருக்கின்றது இல்லையா, பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆசைகள், இச்சைகள், இதுவும் இங்கு மலம்தான் இந்த இடத்துல. அதுவும் கொள்ளை தான். அது பெரும் உரை அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரிய உரை மாதிரி தசைகளால் மூடி இருக்கான், அந்த உடம்பையே மூடி இருக்கான். அப்போது இறைவன் என்ன பண்ணுறாரு? முதல்ல இப்போ இந்த ஆசைப்பட்டுச்சு உடம்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா, இறைவன் குடியிருக்கக்கூடிய இந்த இதில் ஒரு இந்த நம்மளுடைய ஆசைகள், கண்மங்கள், இதெல்லாம் இந்த இப்போ தோல் இருக்குது இல்லையா, இது நம்ம உடம்பை ஒரு பெரிய உரை போல, இறைவன் இருக்கிறதுல பெரிய உரை போல நம்மை சூழ்ந்து நிற்கின்றது. இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய அடின்னு சொன்னார் இல்லையா, ஒரு திருவடின்னு இருக்கார் இல்லையா, இந்த திருவடி என்ன பண்ணுறாராம், இது மேலே வைக்கிறாராம் இந்த இடத்துல. இப்போ ஒன்று போன பாடலில் பார்த்தோம், இவர் கதறி அழுகிறாரு. கதறி அழுதுனா இறைவன் என்ன பண்ணுறாரு? அவருடைய வினைகளை எல்லாம் நீக்கி உள்ளேயே குடிக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அப்போ இறைவன் எப்படி இந்த உடம்புக்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே வெளியில் போக்குறாரு? இந்த இடத்துல அவருடைய திருவடியை நம் மீது வைக்கிறார். திருவடி என்ன பண்ணுது? மல மாசுகளை அகற்றி விடுகின்றது. எப்படி அகற்றுறது? இந்த இடத்துல இந்த உரை போல் இருக்கு இல்லையா, மேலே உரை போல் மேலே இருக்கக்கூடிய கண்மங்கள், வினைகள் எல்லாத்தையுமே அந்த திருவடியானது நீக்கி விடுகின்றது. ஆனால் எப்போ கதறி அலறமோ அப்போ தான் திருவடியை வைப்பார், அப்போ தான் வினைகள் போகும். இது முதல் அடியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும், அந்த நீக்கும் வரைக்கும், திருவடியை வச்சு நீக்கிற வரைக்கும் உடம்புக்குள்ள எப்படி இருக்கான்? வாயில் கொண்டானடி நாடிகள் 10 அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்புல 10 விதமான நாடிகள் இருக்கான். அது ஒரு வாசலாகவே இருக்கின்றது. இந்த உடம்புக்குள்ள நுழையிற வாசலாக இருக்கு அப்படின்னு சொல்றார். அது என்ன 10 நாடிகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய சைவ சித்தாந்தம் அதற்கான வார்த்தைகளை, பொருளை கொடுக்கின்றது. ஸோ சைவ சித்தாந்தம் நிறையா படிச்சிருக்கீங்க, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். இடகலை, பிங்கலை, சுழுமுனை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்பிடை, சங்கினி, சிங்குவை, குரு அப்படின்னு சொல்லி ஒரு 10 விதமான நாடிகள் நம்ம உடம்பில் இருப்பதாக சைவ சித்தாந்தம் இங்கு குறிப்பு கொடுக்கிறது. இந்த 10 நாடிகள் இந்த உடம்புக்குள்ள வாசலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ உள்ள நுழையுது, இந்த உடம்புக்குள்ள ஒரு 10 வாசல் இருக்குது. இதன் வழியாகத்தான் உள்ளே நுழைந்து இந்த ஆசைகள், இச்சைகள் இதெல்லாம் உள்ள தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ நுழையிற இந்த இடம் இருக்குல்ல, இப்போ உதாரணத்திற்கு நாடியில் முதல் நாடி என்ன சொல்கிறோம்? இடகலை அப்படின்னு சொன்னோம். இடது நாசி வழியாக உள்ளே சொல்லக்கூடிய காற்று. அப்போ இதை வச்சு நம்ம முன்னாடி வேறொரு வகுப்பில் இதை வச்சு படிச்சிருக்கோம். நமக்கு ஒரு ஆசை நாளை அனுபவிக்க வேண்டிய இது இருக்கும். நாளைக்கு என்ன அனுபவிக்க போகிறோம் நமக்கு தெரியாது. ஏன்னா நாளைக்கு வரப்போகிற ஆசை என்னன்னு இன்றைக்கி நமக்கு தெரியாது, ஏன்னா மறைஞ்சிருக்கு மாயால். ஆனால் அந்த பதிவுகள் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் பதியப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த மூச்சுக்காற்று உள்ளே செல்லும்போது அது என்ன பண்ணுது? உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய ஆசையை அது வெளிப்படுத்துகிறது. அப்போ வாசல் எங்கே இருக்குது? இந்த நாடிக்கு ஒரு வாசலாக இருக்கின்றது. நாளை வரக்கூடிய ஆசையை உள்ளே இருந்து வெளிவர வரக்கூடிய ஒரு நுழைவு வாசலாக இந்த இடத்துல அந்த நாடிகள் இருக்கிறது. இப்படி 10 நாடிகள் இருக்கு. 10 நாடிகளுமே இதுபோல் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல அதான் வாசல்ல இருக்கு. இந்த இடத்துல அவருடைய திருவடியை இறைவன் வச்சிடுறாரா? இந்த இடத்துல 10 விதமான நாடி இருக்கு இல்லையா, அவரை திருவடியாக வச்சிடுறாரு. ஒன்று வைத்த பின்பாக இப்போ இந்த 10 நாடிகள் இயங்கிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல 10 நாடிகளும் ஒரு மூச்சு காற்று உள்ளே போகுது, வெளியில் போகுது, இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. இதை என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல இறைவன்? ஒரு இயங்குது இல்லையா, இயக்கத்தை அவர் எடுத்துக்கிறாரா இந்த இடத்துல. இப்போ அந்த இயக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வதனால் அந்த இயக்கம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள், வினைகளை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ அவர் அமர நிலைக்கு எய்திடுறாரு. அமர நிலைக்கு எய்திய பின்பாக போன பாடலில் பார்த்துட்டோம், இறைவனை சரணடையும் போது அமர நிலையை அடைஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அமர நிலையை அடைந்த பின்பாக அப்பையும் இந்த 10 நாடிகள் இயங்கிக்கிட்டு தானே இருக்கும் உடம்புல.
இல்லைங்களா? அப்போ அவருக்கும் உள்ள மூச்சு காற்று உள்ளே போகும், வெளியில் போகும். என்ன ஒன்று, நம்ம வந்து ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு காற்று விடுறோம் அப்படின்னா, அவங்க ரொம்ப குறைவாக வருஷத்துக்கு ஒரு மூச்சு காற்று விட்டால் பெருசாக இருக்கும், பெரிய இதுவாக இருக்கும். வருஷத்துக்கு ஒன்று, யுகத்துக்கு ஒன்று மூச்சு காற்று விடுகின்ற அமரர்கள்லாம் கூட இருக்காங்க. அப்போ அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த நாடிகள் மிக மெதுவாக இயங்கும் என்று. அப்போ அந்த இதை என்ன பண்ணிடுறாரா இறைவன், ஆட்கொள்கிறார். 10 நாடிகள் இருக்கு, இதை வாசலாக கொண்டால், வாசல்லே உட்காந்துறாரு அந்த இடத்துல இறைவன். அப்போ அந்த இடத்துல அவர்களுடைய நாடிகள் இயங்கும், அதன் வழியாக எந்த விதமான இச்சைகளோ ஆசைகளோ கண்மங்களோ எதுவும் அவர்களை பற்றாது. அடுத்த என்ன சொல்றாரு, பூசை கொண்டான் அடி புனைந்தும் புற்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ பூசைகள் கொண்டான் அப்படின்றது. ஸோ என்ன பண்ணாரா, இப்போ ஒரு பூஜை செய்யணும்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல, பாட்டு பாடுவாங்க, இல்லை இசைகள் ஏதாவது வாசிக்கப்படணும். ஸோ ஊதுவத்தி, கற்பூரம், இப்படி போல் ஏதோ ஒரு நிகழ்வுகள் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இவர் உடம்புக்குள்ளே எது இந்த இடத்துல இசையாக இருக்குது, சத்தமாக இருக்குதுன்னு பார்த்தா அவருடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நாடிகள் தான். திருமந்திரத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு முறை படிச்சிருக்கோம், உடம்புக்குள்ளேருந்து ஒரு 10 விதமான சத்தங்கள் வெளியே வரும், 3வது தந்திரத்தில் படிச்சிருப்போம். ஒரு சத்தம் வர வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஒரு இயக்கம் இருக்கணும். இயக்கம் இருக்கணும்னா அந்த இடத்துல காற்று ஏதோ ஒன்று இருக்கணும். காற்று இருந்தால் தான் சத்தம் வெளிப்படும். ரொம்ப நுட்பமான சத்தம், ரொம்ப நுட்பமான காற்று. அப்போ இந்த உடம்புல 10 நாடிகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்போ இயங்குதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் இருக்கின்றது என்று பொருள். ஏதோ ஒரு இயக்கம் ஒன்று இருக்குன்னு பொருள் இல்லையா? எந்த ஒரு இயக்கம் இருந்தாலும் ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா? நமக்கு கேட்கலன்றதுனால அந்த இடத்துல சத்தம் இல்லை என்று பொருள் அல்ல. சிறு அசைவாக இருந்தாலும் அந்த இடத்துல சத்தம் இருக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம முன்னாடி ஒரு கொசு பறந்து போச்சுன்னா அதுக்கு சத்தம் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு சத்தம் இருக்காது. ஆனால் அந்த காதுகிட்ட வரும்போதுன்னா கொய்யின்னு ஒரு சவுண்டு கேட்கும் இந்த இடத்துல. அதுபோல் ரொம்ப இதை விட நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உலக ரீதியாக தான் கொசு சத்தத்தை சொன்னேன். ஆனால் உள்ளே நாடிகள் இயங்குகின்ற சத்தம் அதை விட நுட்பமான சத்தம். அதை கேட்கக்கூடிய ஆற்றல் ஞான நிலையில் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து சாதாரண நிலையிலோ அதற்கேற்ற கருவிகளோ இங்கே இல்லை. அந்த சத்தத்தையே என்ன பண்ணாரா இந்த இடத்துல, இப்போது இந்த அமர நிலை அடைந்த சாதகர் இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டே இருப்பார். இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பார். அப்போ உடம்புக்குள்ளே இருக்க இயக்கத்தில் ஃபுல்லாக அவருடைய இறைவனுடைய சிந்தனை மட்டும்தான் இயங்கி கொண்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சத்தத்தையே இறைவன் என்ன பண்ணுறாரா, பூஜையாக ஏற்றுக்கொள்கிறார். நான் அடிக்கடி நம்ம வகுப்பில் பக்தி மார்க்கத்தில் சொல்லுவோம், நாம் எவ்வளவு பக்தியோடு இருக்கிறோம், எவ்வளவு சரணடைந்தோமோ அதற்கு ஏற்றாற்போல் இறைவன் அருள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அப்போ எப்படி நமக்கு எவ்வளோ பக்தியோடு இருக்கோம், எவ்வளோ சரணடைகிறோம் அப்படின்றத இறைவன் எப்படி தெரிஞ்சுக்கிறார் இந்த இடத்துல. அடுத்தவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் இன்னொரு ஞானியோ தெரிந்து கொள்ள முடியும். இறைவன் குரு தெரிஞ்சுக்குவார் இந்த இடத்துல, இவர் எவ்வளோ பக்தியோடு இருக்காரு, ஞானத்தோடு இருக்காரு. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே இப்போ அந்த 10 நாடிகள் இயங்குது இல்லையா, அந்த 10 நாடிகளில் இருக்கக்கூடிய இந்த சத்தத்தை அவர்களால் கேட்க முடியும். அந்த சத்தம் வந்து எனக்கு சாப்பிடணும் தூங்கணும்னு சொல்லுதா இல்லையா? மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஞானிகள் பல பேர் மனதில் நினைப்பதை எல்லாம் தெரிந்து கொள்கிறார்களா? எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இப்படி தான், இந்த நாடிகளில் இருந்து சத்தம் வெளிப்படும். அது நம்ம மனித ரீதியாக நம்ம காது கேட்காது, பட் ஞானிகளுக்கோ இறைவனுக்கெல்லாம் அவர்களுக்கு கேட்க முடியும் இந்த இடத்துல. அப்போ இந்த சத்தத்தை வைத்து அந்த சத்தம் சொல்லும், முருகா முருகான்னு சொல்லுதா, சிவனே சிவனேன்னு சொல்லுதா, இல்லை சாப்பிடணும் தூங்கணும்னு சொல்லுதா, அது அவங்களுக்கு தெரியும். இந்த சத்தத்தை வைத்து அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஸோ அதைத்தான் பூசை கொண்டான் அப்படின்றார். ஸோ நம்ம என்ன மாதிரியான உள்ளிருந்து சத்தம் வருதோ அந்த சத்தத்தையே அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா இந்த இடத்துல. ஏற்றுக்கொண்டு அடி புனைந்தும் புற்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய திருவடி என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல, மேலே வைக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா முதல் அடியிலே, இந்த இடத்துல அதை புற்கு இட்டு அப்படிங்கிறாரு. புற்கு அப்படின்னா நுகரப்பட்டது என்ற பொருள், அனுபவிக்கப்பட்டது என்ற பொருள். புர் அப்படின்னா ஆக்சுவலி புற்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புர் அப்படின்னா இந்த இடத்துல அனுபவிக்கப்பட்டது, நுகரப்பட்டது அப்படின்னு பொருள். எது அனுபவிக்கப்பட்டது? இப்போ ஒரு இந்த நிலையில் இறைவா என்று ஒரு கதையை அழுகுறாரு இந்த இடத்துல. ஸோ இறைவன் உள்ளே வந்துட்டார், இவருடைய உடம்புக்குள்ள இருக்க பூசையை ஏற்றுக்கிட்டார் இல்லையா? இவருக்கு ஏதேனும் ஒரு வினைகளோ ஆசைகளோ அங்கு இருந்தாலும் என்ன பண்ணுறாரோ அந்த இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் அவரை நுகர வைத்து விடுகின்றார் இந்த இடத்துல. அதை அடி புற்கு இட்டு அப்படிங்கிறார். நுகர வச்சு என்ன பண்ணுறாரா, அவர் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி விடுகின்றார். இட்டு அப்படிங்கிறார் இல்லையா? இடுதல் என்ன இந்த இடத்துல போடுதல், விலகுதல், போக விடுதல், கழித்தல், இதெல்லாம் இட்டு. ஏன்னா கையில் ஒரு பொருள் வச்சுருக்கோம், அதை இடு அப்படின்னா நம்ம கீழே தூக்கி போடுவோம் இல்லையா? அதுபோல் அவர் உடம்புல என்ன பண்ணுறாரா, இருக்கெல்லாம் அனுபவிச்சு நுகர வச்சு தூக்கி போட்டுறாராம். இதை புரிஞ்சிக்கணும்னா
இப்போது பல ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல விதமான சோதனைகள் வந்திருக்கும், நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. அப்பருக்கு நிறைய அப்புறம் தான் நிறைய வாட்டி எடுப்போம். அவரை தூக்கி கல்லுக்குள்ளே கடலில் தூக்கி போட்டாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் வெளியில் பார்க்கும்போது நமக்கு அதிசயம் போல தோன்றுகின்றது. அவர் எப்படி எப்படிலாம் அதை செஞ்சார், அவர் உடல் இயக்கம் எப்படி இருக்கும்னா 5வது தந்தத்தில் படித்தோம், 6வது தந்தத்தில் படித்தோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம். அப்போ அவருக்கு இந்த வினைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அப்புறம் இந்த உடம்புல உலகத்தை இந்த உடம்பு எடுத்து பிறந்தாலும் இப்போ அவர் இறைவனை சரணடைஞ்சிட்டாரு. இறைவன் உள்ளே வந்து உட்காந்துட்டார். அவர் உடம்பையே கோயிலாக குடி கொண்டுட்டார். இந்த இடத்துல அவர் ஞானி ஆயிட்டார். ஆனாலும் அந்த உடம்பிற்கு என்று ஏதோ ஒரு வினைகள் அனுபவிக்க வேண்டிய காரணம் இருந்தபடியால் தான் என்ன பண்ணுறார் இறைவன், அவர் உடம்பை அதை அனுபவிக்க வைக்கிறார். அவர் மனம் அனுபவிக்கலை. அப்பர் எது நடந்தாலும் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனம் இறைவன் மீது மட்டுமே இருக்கிறது. ஆனால் அவருடைய உடம்பு என்ன பண்ணுது, 4 பேர் சேர்ந்து கையை பிடிச்சி இருக்கிறாங்க, கயிறை போட்டு கட்டுறாங்க, கல்லை போட்டு கட்டுறாங்க, அதை தூக்கி கடலில் போட்டு தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் அந்த உடம்பிற்கான வினைகள். அதை என்ன பண்ணுறாரு இறைவன் ஏதோ ஒரு வகையில் அனுபவிக்க வச்சுட்டார் இல்லையா, அனுபவிக்க வைத்துத்தானே அவருக்கு முக்தியை கொடுத்தார் இந்த இடத்துல. இது போல் பல ஞானிகளுக்கு சோதனைகள் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாராம், புற்கீடு அடி புனைந்தும் புற்கீட்டு அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடம்பை புனைந்தும் அப்படின்றல, புனைந்தல்னா இப்படி புரிஞ்சுக்கலாம், அவருடைய உடம்பை வந்து சரி செய்கிறது, ஒழுங்கு செய்கிறது. ஏன்னா உடம்புல ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒவ்வொரு வினைகள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு கால் வலி வரும், சிலருக்கு கை வலி வரும் இல்லையா, ஒருத்தருக்கு தலை வரும், என்ன மாதிரியான இது வேணால் இருக்கும். அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறது, ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்து சரி செய்து ஏதோ ஒரு வகையில் நுகர வைத்து அதை தூக்கி போடுகின்றார் இந்த இடத்துல இறைவன். அவருடைய திருவடியை உள்ளே வச்சு தூக்கி போடுறாரு. இந்த இடத்துல தூக்கி போட்ட பெண்மை என்ன ஆகுது, 4வது அடியில் சொல்றாரு, வாயில் கொண்டான் எங்கள் மானந்தி தானே அப்படின்னு சொல்றாரு. வாயிலாம் இந்த உடம்பையே சுத்தமாயிடுச்சு. இப்போ எல்லா வினையை என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியிருக்கோ, அது நல்ல வினையாக இருந்தாலும் தீய வினைகளாக இருந்தாலும் அத்தனை வினைகளையும் அனுபவிக்க வைத்து இறைவன் தூக்கி போட்டார். இந்த இடத்துல தூக்கி போட்ட பின்பாக இந்த உடம்பையே ஒரு வாசலாக கொண்டு, வாயில் இடமாக கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணுறாரு, உள்ளே ஏற்றுக்கொண்டாரா இந்த இடத்துல, சுத்தப்படுத்திய உடலை இறைவன் ஏற்றுக்கொண்டான், எங்கள் மானந்தி தானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ இந்த உடம்பையே வழி நடத்துகின்ற குருநாதராக இறைவனே வந்து அந்த இடத்தில் அமர்ந்து விடுவார். அப்போ இப்போ நம்ம உடம்பை யார் வழி நடத்திட்டு போகிறா, புலன்கள் வழி நடத்தி செல்கிறது, ஆசைகள் வழி நடத்தி செல்கிறது. ஏன்னா கண்மம் மாயை இருக்குது, கண்மம் இருக்குது, வினைகள் இருக்குது. இப்போ இறைவன்கிட்ட நம்ம கதறி அழுகும்போது இறைவன் என்ன செய்கிறார், இந்த இடத்துல நம்மளுடைய கதறலை இந்த நாடிகள் வழியாக வருது இல்லையா, அதையே அவர் ஏற்றுக்கொண்டு இந்த உடம்பை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி அவர் வந்து உள்ளே உட்காந்துட்டு இந்த உடம்பை என்ன பண்ணுறாரு, அவர் வழி நடத்தி செல்ல ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த இப்போ உதாரணத்துக்கு திருநாவுக்கரசர் பார்த்தோம் இல்லையா, அவர் உடம்புக்குள்ளே இப்போ யார் வழி நடத்திட்டு போகிறது, இறைவன் வழி நடத்தி செல்கிறார். திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் எல்லாம் இறைவன் பாடிய பாடல்கள் தான். அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் இறைவன் செய்த அதிசயங்கள் தான். மனித பார்வையில் நாம் பார்க்கின்றோம், திருநாவுக்கரசர் செய்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருநாவுக்கரசருடைய எண்ணத்தில் என்ன இருக்கும், இது இறைவன் செய்கிறார், இறைவன் பாடுகிறார், இறைவன் பேசுகிறார், இந்த எண்ணம் தான் அவருடைய எண்ணத்தில் இருக்கும். ஏனென்றால் அங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல் அத்தனையும் இறைவன் தான் அங்கு செய்கிறார். ஸோ இது 4வது அடி. இதான் பிண்டலிங்கம் அப்படின்னு சொல்லுது. பிண்டம்னா தெரியும் உடம்பு. ஸோ உடம்பையே லிங்கமாக இருக்குது, எப்படி இறைவன் ஆட்கொள்கிறார் என்பதை தான் அந்த 4 பாடலையும் சொல்கிற 4 பாடல் தான் இருக்குது. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், நம்முடைய உடம்பை இறைவன் கோவில் கொண்டு உள்ளே இருக்கிறார். ஆனாலும் இந்த உடம்பு நம்முடைய வினைகளும் கண்மங்களும் எப்படி இருக்குது, ஒரு உரை போல் நம்முடைய உடம்பை மூடி இருந்து நம்மை நுகர வைத்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது இறைவனை சரணடைகிறோமோ அப்பொழுது இறைவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய திருவடியை நம்முடைய உடம்பில் வைத்து இந்த வினைகள் ஆசைகள் இத்தனையும் இந்த இடத்தில் ஒன்று நுகர வைத்து தீர்க்கிறார், இல்லை அழிய வைத்து தீர்க்கிறார் எப்படின்றதான் 3வது அடியில் சொன்னார். இப்போ நம்ம இந்த உடம்பை அனுபவித்து கொண்டே இருக்கும் பொழுது சென்ற பாடலில் சொல்லப்பட்டபடி இறைவனை சரணடையும் போது அது இறைவனுக்கு எப்படி தெரிகிறது, நம் உடம்பிற்குள்ளே இருக்கக்கூடிய 10 விதமான நாடிகளின் வழியாக இறைவனுக்கு அது தெரிகின்றது. இறைவன் அதனையே ஒரு பூசையாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு, தன்னுடைய திருவடியை அவருடைய உடம்பில் வைத்து ஏதோ ஒரு வகையிலாக அவருடைய வினைகளை அனைத்தனையும் அனுபவிக்க வைத்து அவரிடம் இருக்க வினைகள் அத்தனையும் கர்மாக்கள் அத்தனையும் தூக்கி எறிந்து அவரை தூய்மை செய்து அந்த உடம்பையே தன்னுடைய இடமாக கொண்டு இருந்து அவரே இந்த உடம்பை வழிநடத்தி செல்கிறார். ஸோ அப்போ அந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு, அமரநிலை ஆயிடுச்சு, உடம்பே இறைவன் ஆயிடுச்சு.
அப்போ உடம்புக்குள்ள ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது அவரோட பேரில், இறைவன் தான் இந்த இடத்துல. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினம் தான் இந்த 2 பாடலுமே, இப்போ பார்த்த பாடல் 2மே.